welcome back to the English class. In this video, we are going to see a poem from 9th unit, Garden Snake by Muriel L. Sohn. It's an interesting poem. First of all, let us discuss about snake. Snake. If you hear the word snake, how will you react? பாம்பு அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே என்ன ஆகும்? பயந்தான் வரும் இல்லையா? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பை கண்டால் படையும் நடுங்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏன் இந்த மாதிரி? ஏன்னா கண்டிப்பாக பாம்பு வந்து கொத்திடும், பாம்பு கொத்தினா இறந்து போயிடுவோம். இட்ஸ் வெனாமஸ் ஸ்னேக்ஸ், பாய்ஸ்னஸ் ஸ்னேக்ஸ்ன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஸ்னேக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் காடோட க்ரியேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரியேஷனுமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்ட் ஸ்பீஷஸாக இருக்கும். நீங்கள் சயின்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்னால் பல வகைகளில் இருக்கும். சரியா? இப்போ ஸ்னேக்னால் ஒரே பாம்பு மட்டும்தான் இருக்கும், அது நிறைய கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெனாமஸ் ஸ்னேக்காக இருக்கும், பாய்ஸ்னஸ் ஸ்னேக். நீங்கள் அனகொண்டா மூவி பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? மலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடல் பாம்பு, தண்ணி பாம்பு, நிறைய பாம்பு வகைகள் இருக்குது. ஸோ இதில் வந்து வெனாமஸ் ஸ்னேக்கும் இருக்குது, நான் வெனாமஸ் ஸ்னேக்கும் இருக்குது. சில பேர்லாம் ஸ்னேக் சாப்பிடுவாங்க இல்லையா? இப்போ சைனீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னேக்கை கூட சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் வந்து பாய்ஸ்னஸ் ஸ்னேக் இல்லை, பாய்சன்லெஸ் ஸ்னேக்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ எதுக்காக இப்போ ஸ்னேக் அப்படின்னா பயம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய மித்தாலஜியும் இருக்குது. மித்தாலஜி அப்படின்னா என்னென்னா புராணத்தில் சொல்கிற கதைகள். ஸோ அக்கார்டிங் டு ஹிந்து மித்தாலஜி, ஸ்னேக் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ வெப்பன் ஆஃப் காட். கடவுளுடைய ஒரு ஆயுதமாகவும் சொல்லலாம், இல்லை கடவுளாகவே கூட சொல்லலாம். ஒவ்வொரு கடவுளுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ பெருமாள் பார்த்திங்கன்னா பாம்பு மேலே தான் படுத்துட்ருப்பார், ஆதிசேடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிசேஷன் இல்லைன்னா ஆதிசேடன் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது, வாசுகி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது பாம்புகளுடைய வம்சத்துக்கு. இப்போ காடஸ், இப்போ வந்து சக்தி பார்வதிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலையிலையும் கிரீடத்துலையும் பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கும். அவங்களோட உருவமே பாம்பாக எடுத்து வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய புராணத்தில் இருக்குது. பட் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ஸ்னேக் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ சாட்டன், சைத்தானாக தான் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஸ்னேக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பாம்பு அப்படின்னாலே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. சரியா? இப்போது அப்பேற்பட்ட ஒரு ஸ்னேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஸ்னேக் என்ன ஸ்னேக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்னேக். ஹேவ் யூ எவர் சீன் அ ஸ்னேக் ஃபைட்டிங் அமங் கோஸ் ஆர் கெட்டிங் இன் டு அ ஹோல் ஆர் ஸ்விம்மிங் இன் த ரிவர்? ஸோ ஹியர் தே ஆர் ஆஸ்கிங், நீங்கள் எப்போயாவது உங்கள் வாழ்க்கையில் பாம்பும் கீரியும் சண்டை போட்டுருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை பாம்பு வந்து ஒரு ஹோல், ஒரு ஓட்டைக்குள்ளே போகிறதையோ இல்லை அது தண்ணியில் வந்து அதை ஸ்விம் பண்ணிட்டு போகிற மாதிரி நீங்கள் ரியலாக பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தட் ஸ்னேக்ஸ் ஆர் டேஞ்சரஸ். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லாருமே என்ன நினைப்பாங்க? ஸ்னேக் அப்படின்னாலே அது ஒரு டேஞ்சரஸான ஒரு அனிமல் கிரியேச்சர் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? சம் ஆர், மோஸ்ட் ஆர் நாட். சில ஸ்னேக்ஸ் தான் வந்து டேஞ்சரஸான ஸ்னேக்ஸ், ஆனால் எல்லா ஸ்னேக்ஸுமே வந்து டேஞ்சர்னு சொல்ல முடியாது. ரீட் திஸ் போயம் ஆன் அ ஹார்ம்லெஸ் கார்டன் ஸ்னேக். இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிற போயம் எதை பற்றினா ஒரு கார்டன் ஸ்னேக், ஹார்ம்லெஸ் கார்டன் ஸ்னேக். ஹார்ம்லெஸ் கார்டன் ஸ்னேக் அப்படின்னா அந்த ஸ்னேக்கால் எந்த தொந்தரவும் இருக்காது. சரியா? இந்த ஸ்னேக்கை பற்றி கதைகள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் போயமும் எழுதியிருக்காங்க. இதே ஸ்னேக்குன்ற பேரில் டிஹெச் லாரன்ஸ் ஒரு போயம் எழுதியிருப்பார். ஸோ எல்லா போயம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் வரும், அது மட்டும் அது தண்ணி குடிச்சிட்டு அதோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்னேக்கை பார்த்து நம்ம தான் பயந்து ரொம்ப, அது வந்து நம்மளை பார்த்து பயப்படும், நம்ம வந்து அதை பார்த்து பயப்படுறோம். ஸோ நம்ம தான் ரொம்ப ஹைப்பர் ஆகி அதை டிஸ்டர்ப் பண்ணுறனால தான் அது நம்மளை வந்து கொத்துது. சரியா? ஸோ இங்கே இந்த ஸ்னேக் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த கார்டன் ஸ்னேக், ஹியர் த ஸ்பீக்கர் இஸ் போயட். போயட் தான் வந்து இதில் ஸ்பீக்கராக இருக்கார். ஸ்பீக்கர்னால் என்னது? ஒன் ஹூ tells the poem to us. யார் அந்த போயமை நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க தான் ஸ்பீக்கர். சரியா? I saw a snake and ran away. Some snakes are dangerous, they say. ஸோ இந்த போயட் என்ன பண்ணுறாரு? ஒரு ஸ்னேக்கை பார்க்குறாரு, பார்த்த உடனே ஓடி போயிடுறாரு. ஏன் ஓடி போயிடுறாரு? Some snakes are dangerous, they say. எல்லாரும் என்ன சொல்கிறாங்களாம்? தேங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு his parents or அதர் பீப்புள் சரௌண்டிங். ஓகேவா? பீப்புள் இன் சரௌண்டிங், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம், அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்காரு இந்த போயட்? பாம்புனாலே அது ஆபத்தானதுன்னு சொல்லி கேள்விப்பட்டனால இவர் ஒரு பாம்பை பார்த்த உடனே ஓடி போயிடுறாரு. பட் மதர் சேஸ் தட் கைண்ட் இஸ் குட். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க? நீ பார்த்த பாம்போடைய வகை வந்து நல்ல பாம்பு. நல்ல பாம்பு மீன்ஸ் இப்போ நம்ம நாகப்பாம்பு அந்த பாம்பு கிடையாது.
விஷம் இல்லாத பாம்பு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அண்ட் ஈட்ஸ் அப் இன்செக்ட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபுட். இந்த ஸ்னேக் என்ன பண்ணுன்னா, இந்த கார்டனில் வந்த ஸ்னேக் வந்து மனுஷங்களை கொல்லாது, அதுக்கு பதிலாக பூச்சிகளை சாப்பிட்டு, பூச்சிகள் அந்த கார்டனில் நிறைய பூச்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு தான் அது இங்கே வந்திருக்கு. ஸோ வென் ஹீ விகிள்ஸ் இன் த கிராஸ், விகிள்ஸ் மீன்ஸ் மூவிங் ஹியர் டு தேர், அதாவது சைட் டு சைடு மூவ் பண்ணும்ல. பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு தானே போகும், நேராக போகுமா பாம்பு? வளைஞ்சு வளைஞ்சு தானே போகும். ஏன் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது? தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தட். பிகாஸ் இட் டசன்ட் ஹாவ் பேக் போன், அதுக்கு முதுகெலும்புலாம் கிடையாது. அதனால தான் அதை வந்து நான் வெர்டிப்ரேட்டில் கொண்டு வருவாங்க. இந்த வேர்ம் புழுக்களுடைய வகைகள் சேர்ந்தது தான் பாம்பு எல்லாமே, சரியா? அதுக்கு முதுகெலும்பு இல்லாதனால தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுது, சரியா? இப்போ உங்களால் அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போக முடியுமா? முடியாது. நமக்கு வந்து பேக் போன் இருக்குது இல்லையா, வெர்டிப்ரே. வி ஆர் வெர்டிப்ரே, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெர்டிப்ரே, ஓகேவா? ஸோ வென் ஹீ விகிள்ஸ் இன் த கிராஸ் I'll stand aside and watch him pass. எங்கள் அம்மா சொன்னனால அந்த பாம்பெல்லாம் ஆபத்து இல்லாத பாம்புன்னு எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து எப்போல்லாம் அந்த பாம்பு வந்து எங்கள் கார்டனில் வந்து போகுதோ, புல் தரையில் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுதோ, நான் தூரமாக நின்று அந்த பாம்பை பார்ப்பேன். And I'll stand aside. Aside means near, side by, okay, and watch him pass and tell myself there is no mistake, it's just a harmless garden snake. ஸோ எப்போல்லாம் இந்த போயட் வந்து அந்த ஸ்னேக்கை பார்க்குறாரோ அவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு, there is no mistake, இது ஒன்றும் தப்பான பாம்பு கிடையாது. தப்பான பாம்புனா இது ஒன்றும் பாய்ஸ்னஸ் ஸ்னேக் கிடையாது, இது ஒரு சாதாரணமான கார்டன் ஸ்னேக் அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிக்குவாராம். ஓகே, ஸோ why this poem is given to you? எப்போவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசன் ஒரு போயம் கொடுத்தாங்கன்னா தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தட். கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ இந்த போயம் உங்களுக்கு கொடுத்ததுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? Because the poet just want to clear us that most of the snakes are harmless. ஏன்னா poet வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு, பாம்புனா உடனே பயந்து ஓடுறது தப்பு. நிறைய பாம்பு வந்து வெனமஸ் ஸ்னேக்காக இருக்கலாம், ஆனால் சில பாம்புகள் வந்து ஹார்ம்லெஸ் ஸ்னேக்காக இருக்கும். நம்ம பயந்து மட்டும் ஓட மாட்டோம், என்ன பண்ணுவோம், கோல் எடுத்துகிட்டு வந்து அடிச்சிருவோம், பாம்பை கொன்னுடுவோம் இல்லையா? அதுக்காக தான் இவர் சொல்கிறாரு, பாம்பு அப்படின்னு பார்த்த உடனே ஓடி போய் அதை அடித்து கொண்டுடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லா பாம்புமே வந்து பாய்சனஸ் ஸ்னேக் கிடையாது. சில பாம்புகள் வந்து ஹார்ம்லெஸ் ஸ்னேக்காக இருக்கும், அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவும் அது வேலையை பார்த்துட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த போயமில் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, we should not disturb animals, okay, unless it disturbs us. நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் தேவையில்லாமல் நம்மளாக போய் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தூரத்தில் எங்கேயோ பாம்பை பார்த்தா கூட இவங்களை கடிக்க வந்துருமோன்னு சொல்லிட்டு அதை அடித்து கொண்டுடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு அனிமல், டாக், ஏதாவது ஒரு நாய் வந்து ரோட்டில் எங்கேயாவது கத்திட்டு இருந்தால் கூட கல் எடுத்து அடித்து அதை துரத்தி விட்டுடுறது இல்லையா? ஸோ நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நம்ம எப்படி வந்து இந்த ஸ்னேக் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கோ, ஹியூமன் பீயிங்ஸும் அதே மாதிரி அனிமல்ஸுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போயமுடைய இன்டைரக்ட் கான்செப்ட். தேங்க்யூ.